அதுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் இதுக்கும் அர்த்தம். என் மனசுல நீ இல்ல பார்த்திபா. அனிதாவுக்கு செஞ்ச சத்தியம் மட்டும் தான் இருக்கு. அந்த சத்தியமே முதல்ல செல்லாதுன்னு தான் சொல்றேன். உங்க மனசுக்குள்ள இருக்கிற லவ்வ என்கிட்ட சொல்லவே மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ண உங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இப்போ இந்த காதல் நம்ம 2 பேருக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்கு. பார்த்திபா, நான் அடிபட்டு சுயநனவே இல்லாம இருக்கும்போது எனக்கு தெரியாம நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியத்துக்கு நம்ம காதல் கட்டுப்படாது. காதல் இல்ல, மனசுல பார்த்திபன் இல்லன்னு உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களே. ஆனா நான் இப்படிதான் இருப்பேன். என் காதல உங்களால ஒன்னும் செய்ய முடியாது. சொன்னா கொஞ்சம் புரிஞ்சுக்க பார்த்திபா. நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேங்க. நீங்க தான் புரியாத மாதிரியே பேசுறீங்க. ஏங்க, நமக்குள்ள லவ் இருக்குன்னு ஃபீல் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவன்னா இப்போ லவ் இருக்குன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகி நீங்களும் உங்க மனசை திறந்து சொன்னதுக்கு அப்புறம் போயிடுவேனா என்ன? சும்மா மனசை போட்டு குழப்பிக்காம ஆபீஸ்க்கு போய் வேலையை பாருங்க. இங்க இருக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வரேன். I love you. You are my angel. ரிங்கு போகுது, ஆனா போனே எடுக்க மாட்டேங்கிறா. இவளுக்கு நம்ம விடாம கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் கரெக்டா நம்ம போனே எடுப்பாங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அவளுங்க ஆட்டத்தை நான் எப்படி அடக்குறேன்னு மட்டும் பாரு. நீ அவளுக்கு திரும்ப போன் பண்ணு, நான் பேசுறேன். என்னாச்சு? ஹலோ ஹலோ திவ்யா. எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாத மாமா? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க, பண்ணிக்கிட்டீங்கல்ல. அதே மாதிரி படிப்பு முடியற வரைக்கும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அம்மாடி மருமகளே, நான் தான்மா அத்தை பேசுறேன். அத்தை, என் பையனை போட்டு இந்த வாங்குறியம்மா. இப்ப எங்க போச்சு சத்தம்? சரி, அதை விடு. அது உங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. இத பாருமா, கல்யாணம் முடிஞ்சதும் மருமக வீட்டுக்கு வந்து விளக்கேத்தணுமா. இல்லனா குடும்பத்துக்கு நல்லது இல்லையா? அதுக்கு இருமா, அதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல. நீ நம்ம வீட்டுக்குள்ள வந்து காலடி எடுத்து வச்சு விளக்கேத்தி வச்சுட்டு போயிடுமா. அத்தை, நான் இப்போ வரல. நான் படிப்பை முடிச்சுட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சு சந்தோஷமா வந்து விளக்கேத்துறேன். அத்தை சொன்னா அதுல எல்லாருக்கும் ஒரு நல்லது இருக்கும். குடும்பத்துக்காகாது, உன் மாமனுக்காகாதுன்னு சொல்றாங்க. சொன்னா கேட்கணும். நீ நல்ல பிள்ளைய கிளம்பி வா, நான் வைக்கிறேன். நான் இப்போ இன்ஸ்டிடியூட் போகணும். எனக்கு கிளாஸ் இருக்கு அத்தை. எல்லாரும் வீட்ல வேற இருக்காங்க. ரஜினி அக்கா வேற வீட்ல இருக்கா அத்தை. இருக்கட்டுமே, நீ எப்படியும் கிளாஸ் போறதுக்காக வெளியில வரதானே போற. யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க மருமகளே. திவ்யா, நீ ஆட்டோ அது இதுன்னு அலைய வேணாம். நான் ஆனந்த வர சொல்றேன், நீ அவன் கூட வந்துரு. அத்தை, அதெல்லாம் வேண்டாம் அத்தை. நான் ஆரத்தி கரைச்சி வச்சுட்டு உங்களுக்காக காத்துட்டு இருப்பேனா. நீ வந்து விளக்கேத்தி வச்சுட்டு உடனே கிளம்பிடுவியான். சரியா? வைக்கிறேன். அத்தை, அத்தை. என்னமா சொல்றா? அவ என்ன சொல்லுவா? வழக்கம் போல ரஜினி ரஜினின்னு பாடிட்டு இருக்கா. அப்போ வரமாட்டாளா? டேய், ஆரத்தி கரைச்சி வைக்கிற நீ முன்னாடி தானே சொன்ன. எந்த முடிவும் அவெல்லாம் எடுக்க கூடாது, எடுக்கவும் விட மாட்டேன். நீ கிளம்பு, இன்ஸ்டிடியூட்ல போய் அவளை கூட்டிட்டு வா. சரி செல்லம். இந்த செல்வி உங்ககிட்ட கெஞ்சணுமா? உன்னை மொத்தமா இங்கேயே வர வைக்க என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அத பண்றேன். வேற எங்க உட்கார்ந்துட்டு இருக்கா? ஐயோ,
ஏ திவ்யா, சீக்கிரம் கிளம்பிட்ட, எங்கடி போற? அம்மா இன்ஸ்டிடியூட் போறேன், கிளாஸ் இருக்குமா? ஓ, கிளாஸ்ல எப்படி சொல்லி கொடுக்கறாங்க திவ்யா? நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அக்கா. அம்மா டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி. திவ்யா திவ்யா, நானே உன்னை ட்ராப் பண்றேன். அக்கா உனக்கு எதுக்கு சிரமம்? நீ வேலையை பாரு, நான் பஸ்லயே போயிடுறேன். எனக்கு வேலை எல்லாம் முடிஞ்சதுடா. நான் அந்த பக்கமா தான் போறேன். அப்படியே உன்னை ட்ராப் பண்றேன். வா. திவ்யா, வீடு குடும்பம்னு இருந்தா பிரச்சனை வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். நம்ம படிப்பு மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலயும் நமக்கு துணையா இருக்கும். எது வந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். உன் கவனம் முழுக்க படிப்புல மட்டும்தான் இருக்கணும். சரிக்கா. அப்புறம் கிளாஸ் முடிஞ்சதும் எனக்கு கால் பண்ணு. என்னடா, அவ வந்துட்டாளா? எதுவும் பிரச்சனை பண்றாளா என்ன? ஐயோ அம்மா, அவ வந்துட்டா. ஆனா அவ கூட ரஜினி கூட்டு வந்திருக்காமா. அடியே சில்வண்டு, என்கிட்டயே உன் நாடகத்தை நடத்துறியா? ஐயோ அம்மா. டேய், ரஜினி வந்தா என்ன? அவ போனதும் கூட்டிட்டு வாடா என் மருமகளை. சரி வைங்க. எனக்கு மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா நானே பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? சரிக்கா. சரி, பாத்து. சரிக்கா. இந்த விஷயம் ரஜினிக்கு தெரியணுமே. எப்படி தெரிய வைக்கிறது? இப்ப பாரு செல்வியோட ஆட்டத்தை. ஹாய் திவ்யா. மாமா, அக்கா. இந்த பாரு, நான் அப்பவே வந்துட்டேன். உங்க அக்கா ரஜினி போற வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்தேன். நான் சொல்றத கேளுங்க மாமா. ஏய், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ வண்டியில ஏறு. திவ்யா, டைம் ஆச்சு திவ்யா, வெயில் வேற ரொம்ப அடிக்குது. வா. ஹலோ, யாரு? ஹலோ, வணக்கம் மேடம். நான் உங்க சிஸ்டர் திவ்யா படிக்கிற கோச்சிங் இன்ஸ்டிடியூட்ல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேடம். திவ்யா ஏன் கிளாஸுக்கு ஒழுங்காவே வர்றதில்ல? நிறைய கிளாஸ் மிஸ் ஆயிருக்கு. மேடம், கரெக்டா செக் பண்ணி பாருங்க. இப்பதான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் அவங்கள டிராப் பண்ணிட்டு வந்தேன். அவங்க ரெகுலரா கிளாஸுக்கே வர்றதில்ல. அப்புறம் ஆனந்த்னு ஒரு பையன், அந்த பையனோட அடிக்கடி வெளியில போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு கூட கிளாஸ்க்கு வரலன்னா பாத்துக்கோங்களேன். என்ன சொல்றீங்க? என் தங்கச்சி ஒண்ணு அப்படிலாம் கிடையாது. ஒரு நிமிஷம், நானே பாங்க வரேன். வாடி வா. சரி இருங்க. அம்மா ஒரு நிமிஷம் பேசிடுறேன். ஹலோ, சொல்லுமா. இதோ கிளம்பிட்டேம்மா. இருடா, அவசரப்படாத. இப்போ ரஜினி அங்க வருவா. அவ வந்த உடனே நீ டக்குன்னு திவ்யா கூட்டிட்டு கிளம்பு. திவ்யா உன் கூட வர்றத ரஜினி பாக்கணும். சரிம்மா, நான் கூட்டு வந்துடுறேன். நான் பத்திரமா கூட்டு வந்துடுறேன்.
சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க, டென்ஷனா இருக்கு. திவ்யா இந்த உடனே அது செல்ஃப் கொஞ்சம் ரிப்பேரு, அதான் கிக்கர் அடிச்சிடறேன். என்ன திவ்யா அது இந்த நேரம் பார்த்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது? சீக்கிரம் பாருங்க மாமா. ஏய் திவ்யா, வா திவ்யா. ஏய் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. நான் தான் ஆரத்தி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன்ல உங்ககிட்ட. கல்யாணம் ஆகி முதல் முறையா என் மருமக வீட்டுக்கு வந்திருக்கா. ஆரத்தி எடுக்காம எப்படி உள்ள கூட்டிட்டு போக முடியும்? ரெண்டு பேரும் பூஜை ரூமுக்கு போங்க, இதோ வரேன். சரிம்மா. திவ்யா வலது கால் எடுத்து வச்சுப்பா. எங்க இன்னும் அவளை காணோம்? வருவா. உள்ள வரும்போது இந்த ஆர்த்திய பாத்துட்டு வருவல்ல ரஜினி. இதாண்டி உனக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் ஷாக். நீ வருவேன்னு பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் போட்டு வச்சிட்டேன். விளக்கேத்த வந்தவ பூ இல்லாம வரலாமா? அதான் உனக்காக பூ எடுத்துட்டு வந்தேன். திரும்பு திரும்புமா. திரும்ப திவ்யா. போதும் அத்தை. திவ்யா அங்க தீப்பெட்டி வச்சிருக்கேன், விளக்கேத்துமா. ம். நல்லா வேண்டிட்டு சாமி கும்பிடுமா. நீயும் சாமி கும்பிடுற. ஐயோ கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்பா. அத்தை நான் கிளம்புறேன் அத்தை. ஏய், ஆ, என்னம்மா அதுக்குள்ள கிளம்புற? இன்னும் டைம் இருக்குமா? டே ஆனந்த், அவளுக்கு குங்குமம் வச்சு விடுற. இந்த குங்குமத்தை எடுத்து அவ நெத்தில வச்சு விடு. நானாம்மா? இந்த ஆமா, நெத்தில வச்சு விடு. தாலியில குங்குமம் வைக்கணும். தாலி போட்டிருக்கல்ல, எடுமா. டேய் தாலியில குங்குமம் வச்சு விடுற, எடுமா.
என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க திவ்யா? இல்லக்கா. என்னடி பண்ணி வச்சிருக்க? எதுக்கு இப்படி செஞ்ச? ஏன் இப்படி செஞ்ச? ஏன் செஞ்ச? ஏன் செஞ்ச? அக்கா அக்கா ப்ளீஸ் வேணாக்கா, நான் அடிக்காதக்கா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. கேட்டேனடி. இப்ப உன்னை கிளாஸ்ல விட்டுட்டு வரும்போது கூட நான் சொல்றதுக்கெல்லாம் சரிக்கா சரிக்கா சரிக்கான்னு சொன்னேன்ல. அதெல்லாம் உண்மையை நம்பி நான் கேட்டேனே. ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க? அக்கா அக்கா என்ன மன்னிச்சிருக்கா. தப்பு பண்ணாதான் மன்னிப்பு. நீ பண்ணது துரோகம் திவ்யா, துரோகம். உன்னெல்லாம் முழுசா நம்பணும் பாரு. எல்லாத்தையும் உடைச்சு நொறுக்கி போட்டுட்டல்ல, துரோகி. சீ. ரஜினி, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இப்படி நிறுத்துங்க. இன்னும் என்ன நடக்கணும்? இதுக்கு மேல என்ன தெரியணும்? இந்த துரோகத்தை எப்படி பிளான் பண்ணி செஞ்சீங்கன்னு உங்க பெருமையை கேட்கணுமா? அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. நீ எதுவும் பேசாத. நீ சொன்னேன்னு நேத்து இந்த வீட்டு படியேறி வந்து இவங்க கிட்ட நான் பேசிட்டு போனேன். உன் முடிவு இதான்னு முதல்ல சொல்லியிருந்தா வீணா உன்னை பத்தி கனவு கண்டிருக்க மாட்டேனே. இல்லக்கா இல்லக்கா, நான் படிக்கிறேன்க்கா, நான் படிப்பேன். உன் கனவை நான் நிறைவேற்றுவேன். போதும் போதுமா, எல்லாம் போதும். நீ இப்ப நிறைவேற்றின வரைக்கும் எல்லாம் போதும். என் மனசெல்லாம் பூரிச்சு போச்சு. இல்லக்கா. இங்க பாரு, இனிமே நான் உனக்கு அக்கா இல்ல. என்ன அப்படி கூப்பிடாத. நம்ம 2 பேருக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ திவ்யா, திவ்யா. கேளுக்கா. அம்மா, திவ்யா பாவம்மா. என்னடா பொண்டாட்டி மேல பாசம் அப்படியே பொங்குதோ? ராதிகா கல்யாணத்துக்காக உன்னை ஏமாத்தனோட அவ, அத மறந்துட்டியா? அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா நான் சொல்றத கேளுக்கா. அக்கா என்ன விட்டுட்டு போகாதக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா. ஆமாம்மா, இப்படியே விட்டா அவ வரவே மாட்டா. அவளுங்க ஒவ்வொருத்தையும் எங்க அடிச்சா என் கால்ல வந்து விழுவாளுங்கன்னு எனக்கு தெரியும்டா. அக்கா அக்கா நான் சொல்றது கொஞ்சம் கேளுக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. சரிம்மா, இவ இப்படியே ஓடுறா, அங்க என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? அந்த வீட்ல பெரிய பூகம்பம் வெடிக்கும். அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா நான் சொல்றத கேளுக்கா. அக்கா 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 நில்லுக்கா. அக்கா. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா ஒரு என்ட்ரி கொடுப்போம். அது வரைக்கும் நம்ம என்னமா பண்றது? அம்மா ஆப்பிள் ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன், அதை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. அங்க ஹெவியா நம்ம ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கும்ல. காஃபி அப்பல காஃபி இந்தாங்க. எடுத்துங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். சரிம்மா. காஃபியை குடிங்க மாப்ள. அக்கா 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 ப்ளீஸ்க்கா என்ன மன்னிச்சிருக்கா. என்ன மன்னிச்சிருக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா என்ன மன்னிச்சிருக்கா. திவ்யா, திவ்யா என்னடி? அக்கா நான் தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிச்சிருக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா என்ன மன்னிச்சிருக்கா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேக்கா. அக்கா அக்கா மன்னிச்சிருக்கா. அக்கா நான் தப்பு பண்ணிட்டேக்கா, தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, என்னடி இது? மாமா, தாலி மாமா. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திவ்யா, என்னடி இது? கழுத்துல தாலி. எழுதுறடி. உன்னதாண்டி கேக்குறேன், என்னடி இது?